Hello and welcome to all. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 2 வீடியோஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் Tally Prime 7.0 ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரிலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் இருக்குன்றத மேஜர் சேஞ்சஸ் மட்டும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்தாக ஸோ எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் பீட்டா வந்துச்சு அப்படின்றப்போ பீட்டாவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆயிருக்கு ப்ளஸ் ஒரிஜினல் ரிலீஸில் என்னென்ன ரிலீஸ் ஆயிருக்குன்றதை எனேபிள் பண்ணுவோம். ஸோ அதே கேட்டகரியில் தான் ஸோ இப்போ 7.0 வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பீட்டாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த பீட்டா வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் எப்பயுமே ஒரு வெர்ஷன் நம்ம அப்கிரேட் பண்ணுறப்போ மைக்ரேஷன்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இருக்கும். ஸோ அந்த மைக்ரேட் பண்ணுறது அதாவது அதர் வெர்ஷன்ஸ் டு Tally Prime 7.0 மைக்ரேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். தென் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சின்ன ஒரு சில விஷயங்களை நீங்கள் அடிஷ்னலாக ஃபர்தராக எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்குது 7.0ல். இதை முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஸோ மைக்ரேஷன் பண்ணுறப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு மைக்ரேட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கம்பல்சரி இது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தென் மைக்ரேஷன் உங்களுக்கு எந்த வித பேர்டன் இல்லாமல் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் நமக்குன்னு இருக்க ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா மைக்ரேட் பண்ண போகிறோம். ஸோ மைக்ரேட் கொடுத்த உடனே என்டர் அடிச்ச உடனே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கம்பெனி டேட்டா பார்த்து காமிக்கும். தென் பேக்கப் கம்பெனி டேட்டா பிஃபோர் மைக்ரேஷன் இருக்கு இல்லைங்களா, எஸ்ன்னு கொடுத்து பேக்கப் டேட்டா பாத் டேலி டிரைவ்னு இருக்கும். தென் செட் பேக்கப் பாஸ்வேர்ட் நோன் இருக்கும். இதில் நீங்கள் மைக்ரேட் கொடுத்துட்டீங்கன்றப்போ Tally 7.0ல மேஜராக சொன்னது ஆட்டோ பேக்கப் இன் கிளவுட் பேசிஸ். அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மைக்ரேஷன் பண்ணும்போதே பேக்கப் எடுத்துருன்ற மாதிரி கொடுத்துட்றீங்க. கொடுக்குறப்போ வந்து என்ன பண்ணோம்னா ஸோ டிரைவ் அப்படின்றப்போ Tally டிரைவ்ன்றப்போ அதற்குண்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். இல்லை சார் ஃபஸ்ட்டு நான் மைக்ரேட் பண்ணிவிட்டு அப்புறமேல எனேபிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்த பட்சத்தில் ஃபர்ஸ்ட் திங் கான்ஃபிகர் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, பேக்கப் பாத்துன்றதுல என்டர் அடிச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல செலக்ட் ஃப்ரம் டிரைவ்னு இருக்கும். ஸோ செலக்ட் ஃப்ரம் டிரைவ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்னு நான் கொடுக்குறேன். ஸோ டெஸ்க்டாப்ன்றதை கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோலையே கொடுத்து மைக்ரேட் கொடுத்தீங்கன்றப்போ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா உங்களோட டேட்டாவை உங்களோட டெஸ்க்டாப்பில் பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஆஃப்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களோட டேட்டாவை லோட் பண்ணி ரீட் பண்ணும். ஸோ ஆஃப்டர் தென் ஸோ இது வந்து ஒரு விதமான மைக்ரேஷன். சார் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு போர்ஷன் இருக்குது. சார் இது நான் 6.0லேருந்து இல்லை 2.0க்கு அடுத்து வரேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இது சூட்டபிள் ஆகும். இதே இது ஓல்டர் வெர்ஷன் ஐ மீன் Tally ERP 9லேருந்து வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் அது எந்த மாதிரி மைக்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ERP 9 முன்னாடி சொன்ன மாதிரி ERP 9ல் வந்து பார்த்தீங்கன்னா டீல Tally Primeல டேட்டாவில் டெமோன்னு ஒரு ஃபைல் ERP 9ஓட ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ அதே ஃபைலை ப்ரைமில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ டெமோ 2012 Tally Prime டேட்டா. ஸோ இந்த ERP 9 ஃபைலை இப்போ நான் Tally Primeக்கு ஐ மீன் 7.0 கன்வெர்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு என்டர் அடிச்ச உடனே என்ன காட்டும்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு எனக்கு என்ன காட்டும்னா ஒரு ஆப்ஷன்ஸ் பார் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பாத் காமிக்கும் ப்ளஸ் டேட்டா கம்பெனி மைக்ரேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்ன்ற ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேக்கப் ஆப்ஷன் காட்டும். தென் 3.0ல் வந்து 4.0ல் வந்து மைனர் அப்டேட்ஸ். ஸோ வவுச்சர் டைப்பாக இருக்கட்டும், தென் வந்து பார்த்தீங்கன்னா HSN சம்மரியாக இருக்கட்டும். ஸோ இந்த அப்டேட்லாம் காமிச்சிட்டு ஆஃப்டர் தென் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கேட்டோம் அலவ் ஒர்க்கிங் ஆன் டேட்டா டியூரிங் மைக்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இது டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நோன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா கான்ஃபிகரில் போய் கொடுத்து எஸ்ன்னு கொடுத்துக்கணும். ஸோ எஸ்ன்னு கொடுக்குறது எதுக்கு சார் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நான் இந்த இடத்துல மைக்ரேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், மைக்ரேட் ஆகிறப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்க முடியும்னா இங்கே ஒரு ஆப்ஷன் எனக்கு வரும், ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு எஸ்கேபிக்கு கொடுத்தா போதும் ஸ்டாப் ஆகும். திஸ் ஆக்ஷன் வில் ஸ்டாப் த மைக்ரேஷன், யூ கேன் கண்டினியூ ஃப்ரம் திஸ் பாயிண்ட் லேட்டர், ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு ஸ்டாப் மைக்ரேஷன் கேட்கும். ஸோ எஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இப்போ ஒரு புது ஆப்ஷன் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா 10,012 கொடுத்து கண்டினியூ மைக்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா. என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா இப்போ ERP 9 இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா என்ன இருக்கும்னா இருக்கும், பட் இங்கே எனக்கு டேட்டா இருக்கும். நார்மலாக ERP 9லேருந்து ப்ரைமுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டுன்றப்போ ERP 9ல் டேட்டா ஷோ ஆகாது. பட் இந்த இடத்துல ஷோ ஆகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஆடிட்டர் அண்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸை பொறுத்த மட்டும் த வேல்யூ ஆஃப் டேட்டா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சேல்ஸ், பர்ச்சேஸ், ரிசிப்ட், பேமெண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் ஆஃபீஸில் இருக்கும். ஸோ அவங்க மைக்ரேட் பண்ணுறப்போ இட் மே டேக் எ மினிட்ஸ் டு மோர் தென் அவர். ஸோ ஒரு நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நான் டேட்டாவை இதுவரை என்ன பண்ண முடியும்னா ஒரு தடவை மைக்ரேட் கொடுத்துட்டோன்னா Tally Primeயாக இருக்கட்டும் ERP 9 இருக்கட்டும் அந்த மைக்ரேஷன் நடந்து முடிகிற வரை நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ரிலீஸில் ஒரு மைனர் அப்டேட்டாக என்ன கொண்டு வந்துட்டான்னு கேட்டிங்கன்னா
நீங்கள் அப்படிலாம் வெயிட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடமே வந்து பார்த்தீங்கன்னா டேலி சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு DAS. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் 26 லட்சம் தான் இருக்குது சேல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆல்ரெடி நான் இதை மைக்ரேஷன் கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் அக்கௌண்டிங் வவுச்சரில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா சேல்ஸ் என்ட்ரி போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ சேல்ஸ் என்ட்ரி நான் என்ன பண்ண போகிறேன்னா போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் 18. ஸோ இது ஒரு 50,000. இது என்ன பண்ணியிருக்கேன்னா ஆஃப்டர் மைக்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேட்டாவை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ CGST கொடுத்துட்டு SGST கொடுத்து முடிச்சுட்டு டேட்டாவை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த பில்லு வந்து எந்த டேட்டில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 மார்ச்சில் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் இதை டேட்டா கூட மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ 31 மார்ச் 25 அப்படின்னு டேட்டாவை மாற்றி வச்சுட்டு என்ன பண்ணிடுறேன்னா 59,000க்கு நான் பில்லு போட்டிருக்கேன். ஸோ எப்படி டேலி பிரைம்லேருந்து நான் மைக்ரேஷன் கொடுத்தோன்னே, ஸோ இப்போது கண்டினியூ மைக்ரேஷன் நான் கொடுத்த உடனே டேலி அகைன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பெண்டிங்காக இருக்க அந்த இதை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவான்னு கேட்கும். ஸோ எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா போதும். ஸோ அகைன் மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். எஸ்கேப் கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம டே புக்கில் போய் பார்த்தோம் அப்படின்ற பட்சத்தில் 31 போட்டால் அந்த 59,000 டீட்டெயில்ஸ் இங்கே வந்துச்சுங்களா. ஸோ ஆஃப்டர் தென் ERP9 போய் அந்த டேட்டாவை பார்க்கணும்னு நினச்சோம்னா டேட்டா நமக்கு இந்த இடத்துல இருக்காது. ஸோ இதுதான் மைக்ரேஷன் லெவலில் டேலி இம்ப்ரூவ் பண்ணியிருக்க ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டேலியை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு மைக்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த டேட்டா என்ன ஆயிரும்னா ஃபுல்லி மைக்ரேட் ஆகி முடிகிற வரையும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. பட் இந்த 7.0 அப்டேட்டில் இருந்து நம்மளால் மைக்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தனாலும் ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருக்க டேட்டாவை தாராளமாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற டேட்டா மைக்ரேஷனில் ஒரு சின்ன ஒரு மேஜர் ஒரு அப்டேட்டே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் மைக்ரேஷனை பொறுத்த மட்டும் இருக்க ஒரு அப்டேட். ஸோ ஃபஸ்ட்டு 6.0 இருக்கவங்களுக்கு பேக்கப் கேட்கும். இல்லை ERP9 இருந்தே வர்றாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு பேக்கப் வித் மைக்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு அலவன்ஸும் கொடுக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷனில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்டேட். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஆட்டோ பேக்கப், தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டில் பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸ், தென் இன்வாய்ஸ் இவே பில்லையும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதையும் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.